காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் காளியினுடைய அனுகிரகம் பெற்ற காளிதாசனுடைய ஸ்லோகத்திலேருந்து ஒரு சின்ன வார்த்தையை பார்த்தோம், வாசகத்தை பார்த்தோம். அதாவது ஒரே ஒரு எழுத்தை நகர்த்தினா அதனுடைய பொருளே மாறிவிடுறது. வல்லின ரீக்கு பதில் இடையின ரீ உபயோகப்படுத்தினா அதனுடைய பொருளே மாறிவிடுறது. அப்படிங்கிற ஒரு அற்புதமான முறை. இந்த மாதிரி கவிதைகளெல்லாம் கேட்குறது நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்னு மகாபிரிவா சொல்கிறா. ஏன்னா தெய்வ அனுகிரகம் பெற்ற கவிஞர்கள் அவளுடைய கவிதைகள்லாம் ரொம்பவும் உயர்வானதாக இருக்கும். அந்த உயர்வான கவிதைகளை நாம் கேட்குறது நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எபிசோடில் மகாபிரிவா கிட்ட வந்த ஒரு விசித்திரமான வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். விசித்திரமான வழக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த வழக்கை மகாபிரிவாவை பற்றி இருந்து அப்படின்னு சொல்லலாம். மகாபிரிவா என்ன சொல்கிறா, தெய்வம் மனுஷனை அவதாரம் பண்ணால் மனுஷனுக்கு உண்டான குணங்களோடு தான் இருக்கும். ஆனால் அத்தியாவசியத்துக்கு தெய்வ சக்தியை உபயோகப்படுத்தும்னு சொல்லிருக்கா. ஆனால் மகாபிரிவாவை பொறுத்தவரை அவள் தெய்வ அவதாரம்தான். அவளை பொறுத்தவரை இந்த மனுஷ குணனுக்கு இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் ஆத்திரங்கள்லாம் பார்க்கவே முடியாது. அவள் கிட்டே அது நெருங்கியதில்லை. முழுக்க முழுக்க கருணையை மட்டுமே தான் அவர் கொடுத்துருக்கார். கருணையோடு தான் வாழ்ந்தார். தெய்வம் கருணாமயமானது, கருணா கடாட்சின்னு சொல்கிறோம் காமாட்சியை. அந்த மாதிரி மகாபிரிவாளை பொறுத்து இவரை கருணை மட்டும்தான் காட்டினான். இந்த விஷயத்துலேயும் அவள் தன்னை பற்றி விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி அவள் எடுத்துட்டா, அதை எப்படி கருணையோடு அணுகினாங்கிறத தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். மதுகரம் அப்படிங்கிறது எதுக்கு பெயர்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபிரிவா என்ன சொல்கிறா, நான் சோஷியல் ஒர்க்கை பற்றி எல்லாம் சொல்லிருக்கேன், தனி மனித அனுஷ்டானங்களை பற்றி சொல்லிருக்கேன், கிரக தர்மத்தை பற்றி சொல்லிருக்கேன், ஸ்திரீ தர்மத்தை பற்றி சொல்லிருக்கேன், புருஷ தர்மத்தை பற்றி சொல்லிருக்கேன். ஆனால் லௌகீக விஷயங்களை பற்றி நான் விஸ்தாரணமாக சொன்னது இல்லை அப்படிங்கிறா. ஏன்னு அதுக்கான காரணமும் சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறா, ஒரு ஏழைக்கு காசு போடுன்னு சொல்லிருக்கேன், நீ காசு தேடிக்கோன்னு சொன்னதில்லை. ஒரு வியாதியினால் அவதிப்படுறவனுக்கு நீ வைத்தியம் பார்த்து சுஸ்தப்படுதுன்னு சொல்லிருக்கேன், ஆனால் நீ டாக்டர்கிட்ட போய் உன் உடம்பை காட்டிக்கோன்னு சொன்னதில்லை. ஒரு ஏழை பையனுக்கு படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடு, அவனுக்கு படிப்பு கொடுன்னு சொல்லிருக்கேன், உன் பையனை படிக்க வைன்னு சொன்னதில்லை. ஒரு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நீ வேலை பண்ணி கொடுன்னு சொல்லிருக்கேன், அதே நேரத்தில் உன் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை பார்த்து கொடுன்னு நான் சொன்னதில்லை. விவாகமாகாமல் இருக்கக்கூடிய ஏழை கன்னியா பொண்ணுக்கு விவாகம் பண்ணி வைன்னு சொல்லிருக்கேன், உன் பொண்ணுக்கு விவாகம் பண்ணி வைன்னு நான் சொன்னதில்லை. ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் பண்ணால் அவளுக்கு சித்த சுத்தி ஏற்படும், ஆத்மா சுத்தம் ஏற்படும். இதை செய்யாமல் தனக்கு தன் குடும்பத்துக்கு அப்படின்னு பண்ணுங்கன்னு என்ன மாதிரி உபதேசம் பண்ணுறவா யாரும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டா. பரோபகாரத்தை பற்றி தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். தனக்கு பண்ணிங்கோ, உனக்கு பண்ணி உன் குடும்பத்துக்கு பண்ணுங்கோ நம்ம சொல்ல வேண்டாம். சொல்லாமல் அவளை அதை பண்ணிப்பா. ஆனால் அதனால் ஆத்மாவிருத்தி ஏற்படாது, சித்த சுத்தி ஏற்படாது, எந்த பலனும் ஏற்படாது. அந்த லௌகீக பலன் மட்டும்தான் ஏற்படும். தனக்குன்னு அவள் என்ன காரியம் பண்ணிக்கிறாளோ அந்த பலன்தான் ஏற்படுமே தவிர சித்த சுத்தியோ ஆத்மா புத்தியோ ஏற்படாது. அதனால்தான் என்ன மாதிரி உபதேசம் பண்ணக்கூடியவாள்லாம் பத்தியாருக்கு பண்ணுங்கோ, பரோபகாரம் பண்ணுங்கோ அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்படி சொல்கிறதுல கூட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல் இருக்குதுன்னு இன்றைக்கி எனக்கு உபதேசம் பண்ண ஒரு தம்பதிகள் மூலியமாக எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறா.
அது என்ன விஷயன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து பரோபகாரை பற்றி சொன்னதை பத்திரிகைகளை படிச்சுட்டு ஒரு பையன், அவன் வந்து நன்னா படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், பிரம்மச்சாரி. அவனுடைய அப்பா அம்மா தான் வந்து எனக்கு இன்றைக்கி உபதேசம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறான் மகாபெரிவா. அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், என் உபதேசங்களை பத்திரிகைகளில் பார்த்துட்டு தினசரி காத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு வீடு வீடாக போய் பிடிஎஸ்சியை கலெக்ஷன் பண்ணுறது, அதை கொண்டு போய் கோவிலில் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் முதல் நாளே கிளம்பி போய், நீங்கள் நாளைக்கு காய்கறி நறுக்கினா அந்த தோலை வெளியில் போட்டுறாதீங்க, நாளைக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் அப்படியே எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் அந்த காய்கறி தோலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்கெங்கே பசுமாடு இருக்கோ அந்த பசுமாட்டுக்கெல்லாம் போட்டுட்டு வர்றது. ஆஸ்பத்திரியாக போகிறது, அங்கே வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அவெல்லாம் குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் விடாமல் பண்ணிட்டுருக்கான். ஆஃபீஸில் போய் ஒழுங்காக வேலை பார்க்குறான்னா இல்லையானே எங்களுக்கு தெரியல, கை காசெல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டுருக்கான். ஊரில் பெய்கிற மழை வெய்யெல்லாம் அவன் மேலே தான், தம் வஸ்திரத்தை கூட அவன் துவைச்சிக்கிறது கிடையாது, நான் தான் துவைக்க வேண்டியதாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லிருக்கா. காய்கறி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல, ஆற்றுக்கு ஒரு பொருள் வீட்டுக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல, வயசான காலத்தில் இவர் தான் அதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு அவள் ஹஸ்பண்டை காமிச்சு சொன்னான் அப்படிங்கிற மகாபெரிவா. ஆக இவன் இப்படியெல்லாம் பண்ணுறது, கை காசை போட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கான், உடம்பு கட்டு போகிறது. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னால் அவனுக்கு வந்து கோபம் வருது, ஆத்திரப்படுறான். அதனால் அதிகமாக இதை சொன்னால் வீட்டுக்கு வரதை கூட குறைச்சிட்டு போகிறானோன்னு பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட வந்து அவள் சொன்னான். அவள் சொன்னது என்னென்னா, எனக்கு வசவு, நான் வசவுன்னு சொல்லலை, அதை உபதேசம்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் என்கிட்ட இருக்கிற மரியாதை பக்தியின் காரணமாக அவள் வந்து இதை ரொம்பவும் மரியாதையாக விஞ்ஞாபனமாக சொல்லிண்டா. ஆனால் உண்மையில் பார்த்தா அவள் எனக்கு பண்ண உபதேசம்தான் அப்படின்னு நான் இதை எடுத்துக்கிறேன். இவாளுக்கு இப்படி இருக்குது. இதே மாதிரி எத்தனை குடும்பங்களில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்ல முடியாமல் பெரியவாளையே போய் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லாமல் இருக்காளோ, எத்தனை பேருக்கு குடும்பத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டு கொடுத்தோன்னு இப்போ எனக்கு கவலை வந்துடுச்சு. அதனால் நான் உபதேசம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக உபதேசம் பண்ணணுன்றது தான் இவா மூலியமாக எனக்கு கிடைச்ச உபதேசம் அப்படிங்கிற மகாபெரிவா. அதாவது என்ன சொல்கிறா, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இந்த உபதேசம் பண்ணுறவா எல்லாருமே தனக்கு பண்ணிங்கோ தன் குடும்பம் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டோம், லோகக்ஷேமத்துக்கு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கோன்னு சொல்லுமே தவிர நான் க்ஷேமமாக இருக்கணும், என் குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா சொல்லாமலே அதை எல்லாருமே பண்ணிப்பா, அதுலேயே அது அதிகமாக இழுத்துன்னு போயிட போகிறதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், பரோபகாரத்துக்கு கொஞ்சமான நேரம் ஒதுக்குங்கோ, அந்த காரியத்தை பண்ணுங்கோன்னு சொல்கிறோமே தவிர அதுக்கோசரம் வயசான தாய் தந்தையரை கவனிக்காமல் விட்டுணும், தன் காரியத்தை தானே பண்ணிக்காமல் இருக்கணும்லாம் நாங்கள் யாரும் விரும்பினது கிடையாது. சாஸ்திரமே என்ன சொல்கிறதுன்னா, தம் வஸ்திரத்தை தானே தான் துவைச்சிக்கணும்னு சொல்லிருக்கு, தாய் தந்தையரை விட்டு துவைக்க வைக்கக்கூடாது. அதனால் இப்படி இந்த மாதிரியெல்லாம் ஆகிடும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. இவள் சொன்னது மூலமாக இது எனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு அது ரொம்பவும் பவ்யமாக ஏற்றுக்கிற மகாபெரிவா. அது அவளுடைய கருணையை காட்டுது அப்படின்னு ஏற்றுன்னு என்ன சொல்கிறா, நான் உபதேசம் பண்ணும்போது இனிமேல் இந்த கிளாஸ் ஒன்று போட்டணுங்கிறா. அதாவது அக்ரிமெண்டெல்லாம் போடும்போது வித்தவுட் ப்ரீஜுடிஸ்டுன்னு போடுவா இல்லையா, இந்த இன்னதுக்கான பாதகம் இல்லாமல் இதை பண்ணுறேன்னு. அந்த மாதிரி உபதேசம் பண்ணும்போது அவள் வந்து இந்தந்த காரியங்கள்லாம் ஆற்றுக்கு பண்ண வேண்டியது, தாய் தந்தையரை கவனிக்க வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு பரோபகார காரியம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு இனிமேல் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, நான் உபதேசம் பண்ணுறதையே நிறுத்திடலான் இருக்கேன். ஆனால் இப்போ தான் என்கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டா. எல்லோரும் வந்து என்கிட்ட நிறையா வந்து கேட்குறா, சந்தேகங்கள்லாம் கேட்குறா. அப்படி வரவாகிட்டெல்லாம் இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. மகாபெரிவாளை பொறுத்தவரை அவள் தெய்வ அம்சம், அவளுக்கு எல்லாமே தெரியும், இது அவளுடைய லீலைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சரியாக போய் அழுத்தமாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தம்பதிகளை வர வச்சு இந்த லீலையவா பண்ணுறான்னு தான் தோன்றுறது.
அத்தோடு என்ன சொல்கிறா, பெரிய மகான்களாக இருக்கிறவா, அடியார்களாக இருக்கிறவரெல்லாம் கூட தன் காரியத்தை தானே தான் பண்ணிட்டுருக்கா, குடும்ப காரியத்தை பண்ணிட்டு அவள் பரோபகார காரியெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சில பேரை பற்றி சொல்கிறா. வேதாந்த தேசிகர் ஒரு சம்பிரதாயனுடைய பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் போனால் அவருக்கு தினசரி வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ பேர் காத்துட்டுருக்கா. ஆனால் அவர் வீட்டுக்கு வீடு போய் அவர் என்ன பண்ணார்னாக்க உஞ்சவிருத்தி வாங்கி தான் சாப்பிட்டார். அதே மாதிரி தியாகையர் எத்தனையோ ராஜாக்கள் அவரை வச்சு போஷிக்கிறதுக்கு தயாராக காத்துன்னு இருந்தா. ஆனால் அவர் என்ன பண்ணார், நிதிசார சுகமானு பாடிட்டு வீட்டுக்கு வீடு போய் அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு கபலம் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிட்டார். சத்ரபதி சிவாஜி சமஸ்த ராமதாசருக்கு சிஷ்யன். சமஸ்த ராமதாசருக்கு தன்னுடைய ராஜ்யத்தையே பாதத்தில் வச்சு அர்ப்பணிச்சுட்டு அவர் பேரில் தான் ஆட்சி நடத்தினான். அப்படிப்பட்ட சமஸ்த ராமதாசர் வீடு வீடாக போய் மாதுகரி அப்படின்னு ஒரு பிக்ஷை இருக்குது. அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் ஒரே ஒரு கபலம் மட்டும் வாங்கி சாப்பிட்றதுக்கு பேர் மாதுகரி பிக்ஷைன்னு பேர். அந்த பிக்ஷையை எடுத்து தான் அவர் சாப்பிட்டார். அதே மாதிரி நாமதேவர், கொரா கும்பர், திருநீலகண்ட நாயனார், திருக்குறுப்பு தொண்டர் இவாளெல்லாம் கூட தன் குடும்பத்துக்கான தையல் தொழில், பானத்தொழில், அந்த மாதிரி ஏலாகி தொழில் இதெல்லாம் பண்ணிவிட்டு தன் காரியத்தை தானே தான் பண்ணிண்டா. அவள் அப்படி பண்ணிண்டே சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணி சிவ காரியங்களை பண்ணிட்டு அவளாம் மோட்சத்தை அடைஞ்சாள், முக்தி அடைஞ்சாள். அதனால் சாஸ்திரமே என்ன சொல்கிறதுன்னா தம் வஸ்திரத்தை தானே தான் துவச்சிக்கணும்னு சொல்கிறது. அதனால் அந்த மாதிரி அவள் காரியத்தை முடிஞ்சவரை அவள் பண்ணிக்கணும். குடும்பத்துக்கான காரியங்களும் மறக்காமல் பண்ணிடணும். அதே நேரத்தில் இந்த பரோபகார சிந்தனையை விட்டுறக்கூடாது, பரோபகாரத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது இதன் மூலிமா மகாபரிவா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை உபதேசங்கிறத புரிஞ்சுப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். மதுகரம் அப்படிங்கிறது வண்டுக்கான பெயர். வண்டானது என்ன பண்ணுன்னா புஷ்பத்தில் போய் உட்காந்துட்டு அதுக்கு வலியே தெரியாமல் அவ்வளோ மென்மையாக தேனை உறிஞ்சும். அந்த மாதிரி தான் இந்த மாதுகரின்ற பிக்ஷை அப்படின்னு சொல்கிறா. ஒரு வீட்டுக்கு போய் அவளுக்கு சிரமம் இல்லாமல் ஒரு கவலம் சாத்தை வாங்கிறதுக்கு மாதுகரின்னு பேர். அதை வண்டுக்கு தான் உதாரணமாக சொல்லிருக்கா. மதுகரம்னு வண்டுக்கு தான் பேர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேலை சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर